வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தொட்டுக்க கோபி மஞ்சூரியன். மஷ்ரூம் ஒரு பாக்கெட், வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு, பொடிசை நறுக்கிய பூண்டு அரை டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, டார்க் சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், வினிகர் 2-3 ட்ராப்ஸ், சர்க்கரை சிறிதளவு, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணுறோம். இந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்ச பிறகு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசியை போட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் போடுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரதுக்காக. அதே டைமில் உப்பு கண்டிப்பாக போட்டுடணும். அப்போ தான் அந்த சீசனிங் கரெக்டாக பேனில் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் 5% அளவுக்கு போட்டால் போதும் உப்பு. இந்த அரிசியை எப்படி பக்குவமாக வெடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 80% எடுக்கலாம். நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி 2-3 பேருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனா பாயில் பண்ணக்கூடாது. அப்போ தான் பேனில் போட்டு டாஸ் பண்ண முடியும். அப்படி டாஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அரிசி உடையாமல் வரும். அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு 85 to 90% உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் தாராளமாக போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், பொடிசை நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம். வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி மட்டும் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி பேனை ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிக்கணும். அதனால் எண்ணெய் எக்ஸஸாக ஊற்றி இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போடுறோம். இப்போது இந்த மஷ்ரூமை 1/2 கட் பண்ணி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப தின்னாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காக கட் பண்ணி போடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் டாஸ் பண்ணி முடிச்சலாம் இந்த ப்ரிப்பரேஷன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணல, உங்களுக்கு வந்து அந்த என்ன வேணால் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் லைட்டாக சாகி ஆகிடும். இதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் வினிகர், அதுக்கப்புறம் இந்த ரைஸ் போட்டிருக்கோம். லைட் சோயா சாஸ்க்கும் டார்க் சோயா வித்தியாசம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் உப்போட டேஸ்ட்டு மாறும். அதனால பர்டிகுலராக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் சர்க்கரை. இந்த சர்க்கரை எதுக்காகன்னா, நிறைய பேர் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேஸ்ட்டுக்காக அந்த சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த சீசனிங் பவுடர் இருக்காது. அதனால லைட்டாக அந்த சுகர் போட்டு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு பேனில் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதோட கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன் தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 நம்பர், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/4 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷுக்கு தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கோபி மஞ்சூரியனுக்கு பேட்டரை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் நல்லா கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாகி நீட்டாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுறோம்.
அதுக்கப்புறம் மைதா போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் உப்பு, ஒயிட் பெப்பர், சோயா சாஸ், வினிகர் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல அந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணும்போது அதிகமான தண்ணி ஊற்றி இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காலிஃப்ளவர், மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே டுகெதர் மிக்ஸ் ஆகிருக்கணும். நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கணும். தண்ணியாக அந்த பேட்டர் மாதிரி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்துருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த எண்ணெய் கடை சூடாக இருக்கா, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் எப்படி வெந்திருக்கு சொல்லி செக் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த காலிஃப்ளவரை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆயிலில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதே இந்த காலிஃப்ளவர் வெந்த பிறகு உங்களோட ஜார்னி, அதாவது உங்களோட கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டியில் எடுக்கும்போது வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதே டைமில் இந்த மேரினேஷன் பண்ணும்போது சோயா சாஸ் அதிகமாக போட்டிங்கன்னா கலர் மாறிடும். அதனால் ஜஸ்ட் ட்ராப் மட்டும் போட்டால் போதும். அதிகமாக ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கலர் வராது. இந்த மாதிரி இப்போ இந்த காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுரும். இதுக்கப்புறம் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சியோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக வேண்டாம். பூண்டு 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மஞ்சூரியனுக்கு வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தில் போட்டிருக்கேன். அதே டைமில் அந்த பேனில் இருக்க அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஏன் சூடாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். அதே டைமில் அந்த வெங்காயம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனா அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் ரெடி ஆகிடுச்சா, இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க எல்லா சாஸும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் போட்டிருக்கோம். சோயா சாஸ், வினிகர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சுகர் போட்டிருக்கோம். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இனிப்புத்தன்மை மைல்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, ஒயிட் பெப்பர் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நீங்கள் போட்டால் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சாஸ் நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் பேட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அந்த சாஸ் வந்து களி மாறிடும். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் மட்டுமே போதும். இதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான கோபி மஞ்சூரியன் ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸ் ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேஸ், அதே டைமில் மஞ்சூரியன். சண்டே டைமில் ஒரு அல்டிமேட்டான ஒரு வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷன் பண்ணுச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள்.